பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. இல்லனா என் பூமிகா கஷ்டப்படுத்துற உங்களுக்கெல்லாம் என் டீலிங்க தனி மாம்சு. டேய் யாரா மாமா? இப்ப இல்ல, கூடி சீக்கிரமே எனக்கு மாமனார் ஆயிடுவீங்க. வெயிட் அண்ட் வாட்ச் மாமா. ஏய் என்னங்க இவன்? டேய் உன்னால தான்டா பூமிகாவுக்கு அவசர அவசரமா கல்யாணமே பண்றேன். ஏன்னா உன் சப்போர்ட் இருக்கிற திமிர்ல தான் அவ எங்களுக்கு அடங்காம இருக்கா. என் சப்போர்ட் எப்பவும் பூமிகாவுக்கு தான். ஏன்னா அவன் என் காதலி. பூமிகா என் சொல்லும், என் பூச்சு குட்டி. டேய் வேணாம். வேணாண்டா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை எப்படி இங்க இருந்து விரட்டுறேன்னு மட்டும் பாரு. வேணாம் மாம்ச, ஏற்கனவே நான் கொலகான்ல இருக்கேன். என் பூமிக்காவை எவனோ ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நியாயமா நான் உங்களை கொன்னு இருக்கணும். புதுசா உங்க மக மேல பாசம் கொண்டாடுறீங்களா? இதுல ஏதோ சதி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தல, நான் மனோஜ் கிருஷ்ணா பையன் வருண் கிருஷ்ணா கிடையாது. டேய் நீ கல்யாணத்தை நிறுத்திடுவியா? என்ன மீறி பூமிகா கல்யாணத்தை நிறுத்திடுவியா? மாம்சே, என்கிட்ட சவால்லாம் விடாதீங்க. ஏன்னா சவால்னு வந்துட்டா அப்புறம் இந்த வருணோட ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். உங்கள மாதிரி ஆன்னு சீன் போடுறதெல்லாம் பழைய ஸ்டைலு. எங்க செக் வைக்கணுமோ அங்க செக் வச்சு ராஜாவையே தூக்குறது, சாரி ராணிய தூக்குறது தான் இந்த வருணோட ஸ்டைலு. இவங்கிட்ட என்னங்க நம்ம பேசிக்கிட்டு, நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம். வாங்க நீங்க. நல்லா இருக்கு. அத எடு கொஞ்சம். லைட்டா சரி பண்ணு. அங்கதான் நீ ஸ்லைட் கொஞ்சம் எல்லாரும் வெளியில போங்க. பாடி. ஏண்டி மேனா மினிக்கி, நாங்க அவ்வளவு சொல்லியும் உன் ஆசை நாயகனை இங்க வர வச்சிட்டல்ல. ஆண்டி, எங்க அம்மாவை பாத்தீங்களா? இப்படிதான் போனாங்க, அந்த பக்கம் போய் பாருங்க. சரிங்க. என்னடி பாக்குற? வருணத்தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் எப்படி இங்க வந்தான்? வருணா, வருணா, வருண், வருண் வந்திருக்காரா? அடடடடடா, என்னம்மா நடிக்கிற? நீ சொல்லிதானே இங்க வந்திருக்கான், அப்புறம் என்னமோ வந்திருக்காரான்னு வேற கேக்குற. நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏன் வருண வர சொல்லணும்? அவர் வந்ததே இப்போ நீங்க சொல்லிதான் தெரியும். ஆமா மாமா, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க சின்ன குழந்தைங்க பாரு. ஏண்டி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன் ஆத்தாக்காரி இழுத்துட்டு கிடக்குறானதும் என்கிட்ட மண்டைய ஆட்டிக்கிட்டு காசையும் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ உன் அம்மா உசுரோட வந்துட்டானதும் உன் வேலையை காட்டிக்கிட்டு இருக்கியா? ஏங்க, ஏன் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க? நான் ஏன் ஏமாத்தணும்? ஒரு உயிரோட நீங்க தான் இறக்கம் இல்லாம விளையாடுனீங்க. நான் ஒண்ணு உங்களை மாதிரி இல்ல. அந்த கங்கைக்கே போய் நீ தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலும் நீ எங்களை மாதிரி ஆயிட முடியாது. ஏன்னா உன் ரத்தம் அப்படி. பேச்சு ஒண்ணு, வேலை ஒண்ணு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. எனக்கு என் அம்மா உசுறுதான் முக்கியம். எப்ப வருணை விட்டு போயிடுறேன்னு எழுதி கொடுத்தனோ அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசவே இல்ல. அடியை பசப்புக்காரி, மேடைக்கு ஏத்த மாதிரி ஆட்டம் போடுற வேலையெல்லாம் வேற எவகிட்டயாவது வச்சுக்கோ. என்கிட்டயும் அஞ்சலி கிட்டயும் வச்சுக்காத. ஐயோ, நான் யாரையும் வர சொல்லல. எனக்கு எதுவுமே தெரியாது, அவ்வளவுதான்.
இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் அம்மா பொழைச்சு வந்துட்டா இனிமே நம்மள யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. வருணை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அப்புறம் அவன் கூட ஓடி போயிடலாம். பணக்கார வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு மட்டும் கனவு காணாத. வருண் அஞ்சலிக்குதான். டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உன் அம்மாவுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஏதாவது நடந்தா கல்யாண வீடு வேற வீடா மாறிடும். உன் அம்மா வாயில பாயாசத்துக்கு பதிலா பால் ஊத்துற மாதிரி ஆயிடும். பாத்துக்கோ. சித்தி, மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஏய், சும்மா கத்தாத. நான் எதுவும் பண்ண தேவையே இல்ல. ஏன்னா உங்க அம்மாவோட உசுரு உன் கையில. இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, அப்புறம் நான் பேசுற பேச்சுல உங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. முத தடவை உங்க அம்மாவை நாங்க காப்பாத்தி கொடுத்துட்டோம். இனிமே அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு நீதான் பொறுப்பு. அக்ரிமெண்ட் போட்டது ஞாபகம் இருக்குல்ல? ஒரு பக்கம் உங்க அம்மாவோட உசுரு, இன்னொரு பக்கம் 50 லட்சம் நஷ்ட ஈடு. ரெண்டையும் உன்னால திருப்பி கொடுக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா வருண் இங்க இருந்து போ சொல்லு. வருண் இங்க இருக்க இருக்க உங்க அம்மாவோட உசுருக்கு ஆபத்துங்கிறத நினைப்புல வச்சுக்கோ. அங்க இருக்க வேலையில முடிச்சுட்டு மறுபடியும் இங்கதான் வரணும். சரிடி. கார்த்திகா, அம்மா அக்கா ரெடி ஆயிட்டல. என்னப்பா வருண், பூமிக்கு அப்பா கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணு இல்ல ஆண்டி, இந்த கல்யாணத்தை எப்படி சிறப்பா நடத்தலாம்னு பேசிட்டு இருந்தோம். அதான். அப்படியா? சாரிப்பா, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், உங்களை சரியா கவனிக்க முடியல. பூமிக்காவை பாத்தீங்களா? பார்க்கதான் போய்கிட்டு இருக்கேன். கார்த்திகா, அம்மா. வருண் தம்பிய பூமிகா கிட்ட கூட்டிட்டு போ. நாம கூப்பிடலனாலும் அவர் தேடி வந்திருக்காரு, நாம மதிக்க வேண்டாமா? ஆமாமா. இவ ஏன் தேவையில்லாம? வாங்க போலாம். நோ கார்த்திகா, பூமிகாவை நான் சர்ப்ரைஸா பார்க்கணும். அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். ஓ, பூமிகா ரூம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த பக்கமா? இப்படி போய் ரைட்ல போங்க. ம். ஓகே, தேங்க்யூ ஆண்டி. நான் போய் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி. அம்மா ஆமாம்மா, எல்லாம் ரெடியா செக் இதெல்லாம் சரியா பண்ணியா? இருக்கான்னு பாக்கணும். நல்லா இருக்கு. சீதா தேவி அலங்காரமே இல்லாம அப்படி மின்னுவாங்களாம். நீயும் அப்படிதான் பூமி, சிம்பிளா அழகா இருக்க. மாப்பிள்ளை என்ன பெரிய இடமோ? வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. வைரத்திலேயே ஒட்டிகையெல்லாம் போடுவாங்களாமே. நீ எப்படி இருக்க? அதான் மேக்கப்லாம் முடிஞ்சதுல கிளம்பு. அடேங்கப்பா, ரொம்ப கோவக்காரியா தான் இருக்க. வெளிய போங்கன்னு சொன்னேன். சரி வாங்க போலாம். போலாம், வாங்க வாங்க போலாம்.
ஒரு பக்கம் உங்க அம்மாவோட உசுரு, இன்னொரு பக்கம் 50 லட்சம் நஷ்ட ஈடு. ரெண்டையும் உன்னால திருப்பி கொடுக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா வருண் இங்கிருந்து போ சொல்லு. ஹலோ கல்யாண பொண்ணு. புடவையில செம்ம அழகா இருக்க. ம்? ஆனா என்ன இவ்வளவு சிம்பிளா ரெடியா இருக்க? என்ன உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? மாப்பிள்ள பிடிக்கலையா? இல்ல மனசுல வேற யாராவது இருக்காங்களா? சொல்லு சொல்லு, இப்பவே கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இப்ப சொல்லு, நிறுத்திடுறேன். நிறுத்துங்க வருண். எதுக்கு இங்க வந்தீங்க? ஆமா, என் லவர் கல்யாணம். அப்ப நான் இங்க தானே இருக்கணும். வருண் போதும். எல்லா நேரமும் விளையாட்டு தானா? இப்பதான் லைஃப் சீரியஸா எடுத்துப்பீங்க. உயிருக்கு உயிரை நேசிச்ச ஒரு பொண்ணுக்காக நான் கொஞ்சம் மாறினேன். ஆனா அதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. என்ன பாக்குற? நீ என்ன விரும்பல? நீ இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லல? ஐ லவ் யூ வருண், நீ என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்டிய. எப்படி என்னை விட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு? சொல்லு. அப்படி நான் என்ன தப்பு பண்ண? ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்குற? தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான். உங்களை லவ் பண்ணதே பெரிய தப்பு தான். பாரு, நீ என்ன வேணா பேசு, ஆனா நம்ம காதலை பத்தி மட்டும் தப்பா பேசாத. என்ன பெரிய காதல்? என்ன நடந்தாலும் கூட இருக்கிறது தான் காதல். நீங்க அப்படி இருந்தீங்களா? எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்க உதவி தேவைப்பட்ட நேரத்துல நீங்க இல்ல. அன்னைக்கு என் உயிரை கையில பிடிச்சிட்டு உங்களை தேடி வந்த. அப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்ண, ஒரு தடவை கூட போன் எடுக்கலையே. நான் என்ன வேணும்னா உன்னை அவாய்ட் பண்ண? அது ஏதோ என்ன மீறி நடந்துருச்சு. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யாரு? யாரா? எனக்கு நீ தானே பூமி எல்லாமே. நீ என் உயிர், நீ என் லைஃப். யாருன்னு கேக்குற? ஐ லவ் யூ சொல்றதுக்கும் என்ன அழ வச்ச. இப்ப லவ் யூ சொன்ன உடனே என்ன ஏன் இப்படி நோகடிக்கிற? நீயும் தானே என்ன லவ் பண்ற. அப்புறம் எப்படி என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் உன்னால? அதான் கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டேன்ல, இனிமே எதையும் மாத்த முடியாது. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. பூமி, ஏன் பூமி இப்படி பண்ற? சொல்லு பூமி, என்ன நெருக்கடியால அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? உங்க அம்மாவுக்காகவா? அவங்க உடல்நிலைய மனசுல வச்சு உங்க அப்பா வந்தனால ஏதாவது பிரஷர் கொடுக்குறாங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லு பூமி, நான் ஃபேஸ் பண்றேன் பூமி. யாரும் என்ன கட்டாயப்படுத்தல, நானா விரும்பிதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னது, நீ ஏன் விரும்பி ஒத்துக்கிட்டியா? அப்ப நீ என்ன விரும்பினியா? அது முடிஞ்சு போன கதை. இப்ப என் மனசு என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, கிளம்புங்க. பூமி, ஆரம்பத்துல நீ என்ன வெறுத்து கேவலமா பேசுவ, அத நான் ரசிச்சேன். ஆனா இப்ப வெறுக்கிற மாதிரி நடிக்கிற, அத என்னால ரசிக்க முடியல. சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனைங்க? அத மட்டும் என்கிட்ட சொல்லு பூமி. ப்ளீஸ், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன பிரச்சனையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மா என்ன ஏத்துப்பாங்களா? உங்க அந்தஸ்துக்கு உங்க வீட்ல என்ன ஏத்துப்பாங்களா? சொல்லுங்க. பூமி, இப்ப ஏன் இதெல்லாம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேபி முதல்ல அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, பட் அதுக்கப்புறம் என்னால பேசி புரிய வைக்க முடியும். வருண், போதும். உங்க அம்மா கிட்ட இது வரைக்கும் நான் பட்ட அசிங்கெல்லாம் போதும். இப்ப நீங்க போய் எனக்காக பேசுனீங்கன்னா அதுக்கு என்னதான் தப்பா சொல்லுவாங்க. இல்ல பூ, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போயிடுங்க. முடியாது பூமி. நீ விருப்பமே இல்லாம இன்னொருத்தர் கல்யாணம் பண்ற நிலைமையில இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசும் எனக்கு நல்லா தெரியும். அப்படியெல்லாம் விட்டு போக முடியாது. அப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் வந்திருக்கீங்கல்ல,
அப்படி மட்டும் ஏதாச்சும் பண்ணீங்க, அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. ஏய் என்ன பேசுற நீ? ஆமா, இந்த கல்யாணத்தை நிறுத்தினா நான் தற்கொலை பண்ணிப்பேன். பூமிகா, உனக்கு தெரியுமா தெரியாதா, உங்க அப்பா இந்த கல்யாணத்தை நல்ல எண்ணத்தோட பண்ணி வைக்கல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. எக்காரணத்து கொண்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நான் உயிரோட இருக்கணும்னா சத்தியம் பண்ணுங்க. என் காதலி என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போற. உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்ச நான் எதுவும் பண்ணாம இருந்து அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணணும்னு சத்தியம் கேக்குற. இந்த நிலைமை வேற எந்த பையனுக்கும் வரக்கூடாது பூமி. சரி, நான் சத்தியம் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் போடுற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். இருந்தாலும் ஒரு விஷயம், நானும் அந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்துவ. இது சத்தியம். ஏன்னா இந்த கல்யாணமே தப்பான கல்யாணம். அத புரிஞ்சுக்கிட்டு நீயே நிறுத்துவ. உண்மை என்னங்கறத உன் கண்ணுக்கு தெரிய வைப்பேன். You will stop your marriage yourself, பூமி. இது என்னோட சவால். சவால் முடிகிற வரைக்கும், அதாவது உன் கல்யாண டைம் வரைக்கும் என்ன இங்க இருந்து நீ போ சொல்லக்கூடாது. என்ன பாக்குற? சவாலை தோத்துறோன்னு பயமா இருக்கா? சொல்லு. நான் எடுத்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீதான் உன் லைஃபை வேஸ்ட் பண்ண அவசரப்படுற. நான் நம்ம லைஃபை காப்பாத்த என் டைமை இன்வெஸ்ட் பண்றேன். சவால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூமி. அதுவும் உனக்காக ஒரு சேலஞ்சுனா எப்படி இறங்கி ஆடுவேன்னு உனக்கே தெரியும். So get ready for the challenge, my dear பூமி. நீ எனக்கு தான், நீயும் நானும் தான் சேருவோம். நம்ம காதல் தோக்காது. போடுப்பா. ஆ, அழகா போடு. வாங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். உட்காருங்க. வாங்க. வணக்கம் ஆண்டி. வாங்க வாங்க. வணக்கம் ஆண்டி. வணக்கம், உட்காருங்க. பஸ் எல்லாம் கிடைச்சதா? அடுத்த வருஷம் உன்னோட கல்யாணம் தான். உனக்கு எல்லாம் கல்யாணம் தயாரா தலையில இருக்கு. வந்துருச்சு. மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டார். போய் பொண்ணை அழிச்சிட்டு வாங்க. சரி, வந்து நான் அண்ணன் எங்க? அதோ அங்க இருக்காங்க. ஒருத்தி. சாப்பிட்டு அண்ணா. தான் போகணும். வா, நீங்க பேசிட்டு ஒரு இருங்க. நிமிஷம். சரி ஆண்டி. வா. வாடி. ஏண்டி இன்னுமா பூமிகா ரெடி ஆவரா? நீ பாட்டுக்கு வருண போய் பாருன்னு அனுப்பி வச்ச. அவன் தான் இன்னும் பூமிகா கூட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால என்னங்க, ஐயர் இப்பதானே பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஆமாடி, எல்லாம் உனக்கு தான் தெரியும். நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல பூமிகா கிட்ட ஒருத்தன் பேசிட்டு இருந்தானா மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைப்பாங்க? அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரியல. நம்ம பொண்ணை பத்தி நாமளே தப்பா பேசுறது நல்லா இல்லைங்க. பேச்ச குறைச்சிட்டு போய் பூமிகாவை கூட்டிட்டு வா போ. என் கேள்விக்கு பதில் சொல்லு பூமி. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? நீங்க யாரு? எதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்? ஓ, இப்ப நான் யாரா?
சூப்பர். இப்பதான் என் சேலஞ்ச் சூடு பிடிக்குது. இது வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த கல்யாணத்தை நீயே நிறுத்துவேன்னு சொன்னல, அப்ப நான் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.